இந்த மரங்கள் ஏன் பழங்களை நமக்கு கொடுக்குதுன்னு தெரியுமா? ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இந்த மரங்கள் நமக்கு பழங்களை கொடுக்கல. இந்த மரங்கள் பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணி இந்த பழங்களை நம்மக்கிட்ட விற்கிது அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த பழங்களில் இருக்குது. நமக்கு பிடிச்ச இனிப்பு சுவையில் இருக்குது, நமக்கு பிடிச்ச நிறத்தில் இருக்குது, நமக்கு பிடிச்ச வாசனையில் இருக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கின ஒரு பர்ஃபெக்ட் காம்போ தான் இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது. இந்த அத்தனை விஷயத்தையும் இந்த மரங்கள் நமக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரே காரணம் இந்த பழங்களை நம்மளை சாப்பிட வைக்கிறதுக்காக தான். ஆக்சுவலி நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு. இதுக்கு பதிலாக நாம் கொடுக்குற விலை என்ன? பட் இது எல்லாமே ஏன் காயாக இருக்கும் போது நடக்கிறது இல்லை? ஒரு காய் நமக்கு பிடிக்கிறதில்ல, அது பழுத்ததுக்கு அப்புறம் தான் பிடிக்குது. இந்த மரங்கள் ஏன் அது காயாக இருக்கும் போது நாம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிது, அது பழுத்ததுக்கு அப்புறமா நாம் அதை சாப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிது? இது ஏன் அப்படி நடக்குது? கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் இவங்க 2 பேருமே இந்த மரங்களுடைய ஃபார்முலாவை தான் காப்பி பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். பர்பஸ் ஆஃப் லைஃப், எதற்காக இந்த பூமியில் நாம் படைக்கப்பட்டிருக்கோம்? நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது என்ன? அது வைரஸ் பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினத்துக்கும் ஒரே ஒரு கடமை, பொதுவான கடமை. தன்னோட இனத்தை இந்த பூமியில் நிலச்சிருக்க செய்யறது மட்டும்தான். இந்த மரங்களும் செடி கொடிகளும் நமக்கு பழங்களை கொடுக்கறதுக்கு உண்டான காரணமும் இதுதான். அதனுடைய இனத்தை இந்த பூமியில் நிலச்சிருக்க செய்யறதுக்காக மட்டும்தான். நாம் எல்லாருமே அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற விதைகளை இந்த பூமி முழுக்க பரப்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பழங்கள் அவ்வளவு பர்ஃபெக்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் இந்த பழங்களில் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் இந்த மரங்கள் உருவாக்குற இந்த பழங்கள் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாமே காய்களாக இருக்கும் போது இந்த மரங்கள் நாம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்குது. அதனால தான் பெரும்பாலான பழங்கள் அப்படிங்கிறது இந்த இலைக்கு நடுவில் மறைஞ்சிருக்கும். இந்த இலை என்ன கலரோ அதே கலரில் இந்த பழங்களும் இருக்கும். நாம் அதை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை நீங்கள் அதை பார்த்து பறித்து சாப்பிட்டாலும் அந்த சுவை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்காது, புளிப்பு சுவையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஒரு மாதிரி கசப்பு கொடுக்கலாம், இல்லை துவர்ப்பை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாசனையும் கொடுக்காது. இதுவே அந்த பழம் பழுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய கலரில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரியும். அது அந்த மரத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்தா ஈஸியாக உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ரொம்பவே கான்ட்ராஸ்டான கலரில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த பழத்தை பார்க்கவே இல்லைனாலும் அதனுடைய வாசனை உங்களை இழுத்துக்கிட்டு வரும், அதை பார்க்க வைக்கும், பறிக்க வைக்கும். அதை நீங்கள் சாப்பிடும்போது ஒரு தடவை நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய சுவைக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க. அடுத்த தடவை நீங்கள் அந்த பக்கம் போகும்போது அந்த மரத்தை பார்க்கும்போது அந்த பழம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை அடிக்ட் ஆக்கும். ஒரு மரத்தில் காயம் இருக்குது பழமும் இருக்குன்னா டிஃபால்ட்டாக உங்களை அந்த பழத்தை தான் தேர்வு செய்ய வைக்கும் அந்த மரம். இதற்கு என்ன காரணம்? இந்த பழங்கள் தான் அந்த மரங்களுடைய கருப்பைன்னு சொல்லலாம். இந்த மரங்களுடைய குழந்தைகளான விதைகளை தான் அந்த பழங்கள் வளர்த்தெடுக்குது. அந்த குழந்தைகள், அந்த விதைகள் முழுவதுமாக வளர்ச்சி அடைகிற வரைக்கும் நீங்கள் அதை பறிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அது பழுக்கிறது இல்லை. அந்த விதைகள் முழுவதுமாக வளர்ச்சி அடையலைன்னா அது காயாக இருக்கும் போது அதை நம்ம பறித்து சாப்பிட்டுட்டு வேறு இடத்துல போட்டாலும் அதற்கு முளைப்பு திறன் அப்படிங்கிறது இருக்காது, அது முளைக்க போகிறதில்ல. அதனால் அந்த மரத்துக்கு எந்த பயனும் கிடையாது. அதனால தான் காயாக இருக்கும் போது நாம் அதை பறித்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்குது. நம்மக்கிட்ட இருந்து அது மறைஞ்சிருக்கும். அந்த விதைகள் முழுவதுமாக வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா மரங்கள் அதனுடைய மார்க்கெட்டிங் வேலையை ஆரம்பிக்குது. விச் மீன்ஸ் இந்த பழங்கள் பழுக்க ஆரம்பிக்குது. நாம் அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு அதற்கு பதிலாக அதனுடைய விதைகளை இந்த உலகம் ஃபுல்லாக நாம் பரப்புகிறோம். இதன் மூலயமா அந்த மரம் தன்னோட கடமையை நிறைவேற்றுது, தன்னோட இனத்தை இந்த பூமியில் நிலைச்சிருக்க செய்யுது. உதாரணத்துக்கு பலாப்பழத்தை எடுத்துக்கோங்களேன். அதை பார்த்தாலே அது ஒரு பழம்ன்ற ஒரு ஃபீல் வராது. மேலே ஃபுல்லாக முள்ளாக இருக்கும், தொட்டால் நம்மளை குத்தும். அது காயாக இருக்கும் போது அதை நீங்கள் கடிச்சிட்டிங்கன்னா அதில் பால் வரும், உங்கள் வாயெல்லாம் வெந்து போயிடும், எந்த விதத்துலையும் உங்களை அட்ராக்ட் பண்ணாது. ஆனால் பழுத்துடுச்சுன்னா, ஒரு பலாப்பழம் ஒரு மரத்தில் பழுத்துதுன்னா அதை சுற்றி 1/2 கிலோமீட்டருக்கு அதனுடைய ஸ்மெல் உங்களை கட்டி இழுக்கும். அந்த அளவுக்கு வாசனையை கொடுக்கும். அந்த வாசனையில் நீங்கள் மயங்குவீங்க. அந்த பழத்து மேலே எவ்வளோ முள் இருந்தாலும் அதை பார்க்காம அந்த பழத்தை பிச்சு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அதுலேருந்து ஒரு பலாசுலை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய சுவைக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க.
சரி, இந்த விஷயங்கள் தான் நமக்கு பிடிக்குது, இந்த இனிப்பு சுவை தான் நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறது இந்த மரங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த பழங்கள் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எப்படி இந்த பழங்களுக்கு தெரியுது? ஒரு காலத்தில் நம்ம இந்த குரங்குகளாக மரத்தில் இருக்கும் போது இந்த பழங்கள் தான் நம்மளுடைய 90% உணவாக இருந்தது. நம்மளுடைய அத்தனை நாம மட்டும் கிடையாது. இந்த மரத்தை எந்தெந்த உயிரினங்கள்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுதோ அந்த உயிரினங்கள் எல்லாமே. ஒரு விஷயம் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பழங்களை சாப்பிட்ற உயிரினங்கள் பெரும்பாலும் வேட்டையாடுறது கிடையாது. இந்த பழங்கள் தான் அதனுடைய மிக முக்கிய உணவாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வேட்டையாடுற உயிரினங்கள் அதனால் பழத்தை சாப்பிட முடியாது. சிங்கம், புலி, பாம்பு இது எதுவுமே பழத்தை சாப்பிட்றது கிடையாது. நாம் மனிதர்களாக எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், வேட்டையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பழங்கள் தான் நம்மளுக்கு உண்டான அத்தனை தேவைகளையும் பூர்த்தி பண்ணுச்சு. நமக்கு இந்த இனிப்பு சுவை ஏன் இந்த அளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது பழங்கள் சாப்பிட்டதுனால தான். இந்த இனிப்பு சுவையில் நமக்கு தேவையான எனர்ஜி இருக்குது. அதனால தான் இந்த சுவை நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. நமக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் இந்த பழங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த அத்தனை விஷயங்களையும் ப்ரோக்ராம் பண்ணது யார்? இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணது யார்? சோ கால்ட் காட், கிரியேட்டர். கடவுள்னு சொல்கிற இந்த உலகத்தை படைச்சவரா இல்லை சயின்ஸா? ஆனால் இந்த சயின்ஸால் இந்த விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். பட் ஏன் அது அப்படி நடக்குது? இந்த மாதிரி ஒரு டிசைன் எப்படி வந்துச்சு? அப்போது இந்த கடவுளுக்கும் இந்த சயின்ஸுக்கும் அப்பாற்பட்ட விஷயம், இது ரெண்டையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கா? நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக்ஸ்லேருந்தும் கமெண்ட்ஸ்லேருந்து தான் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் கமெண்ட். Do support our channel and thanks for watching.